அதிமுக பிரிஞ்ச ஒரு கட்சிங்க. நான் நேரடியா பேர் சொல்ல மாட்டேன். அதிமுக பிரிஞ்ச ஒரு கட்சிங்க. அதிமுகவை அழிக்க நினைச்ச ஒரு கட்சிங்க. எடப்பாடி கூட சேர்றது தூக்கு போட்டு சாரத்துக்கு சமம்னு சொன்ன ஒரு கட்சிங்க. நான் ஒரு பேரை சொல்ல மாட்டேன். நான் அது ரொம்ப மரியாதையை நான் அணுகுவேன் எப்போதுமே. பொது நாகரிகம் சபை நாயகரும் எனக்கு தெரியும், எங்க அண்ணனோட தம்பினால. அவர் பேரை சொல்லல. அந்த கட்சி 8 வருஷமா அதிமுக அழிப்பதை லட்சியம் சொல்லிச்சிங்க. இப்ப அந்த கட்சி அதிமுக கூட்டணி செஞ்சுங்க 300 கோடி ரூபாய் வாங்கியதாக ஊடகங்கள் குற்றம் சாட்டுது. ஓட்டே இல்லாத அந்த கட்சி எல்லாம் 300 கோடினா 1000 2000 கோடி கொட்டி கொடுக்க சீமானுக்கு தயாராகிறார். அவர் நினைச்சா சொகுசா வாழ முடியும். இல்லை, தனிச்சு நின்று இந்த நிலத்தில் மக்களுடைய நம்பிக்கை பெற முடியும் என்று இந்த 70 ஆண்டு கால தேர்தல் அரசியல்ல ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும் தான் நிரூபிச்சிருக்கு. தனிச்சு நின்று மக்களுடைய நம்பிக்கை பெற முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டோம். இதுவரைக்கும் நம்ம அரைக்கிணற தாண்டிட்டோம், பாதி கிணற தாண்டிட்டோம். இன்னொரு அரைக்கிணறு தான். இந்த அரைக்கிணறுக்கு 15 வருஷமாக அண்ணனோடு நின்று நாம இந்த அரைக்கிணறை பாதி கிணறை தாண்ட நிக்க மாட்டோமா? நாம உழைப்பது எதற்காக? நம் குடும்பத்தை வாழ வைக்க, நம் பிள்ளைகளை வாழ வைக்க. என் மகன் 2 பேர் இருக்கான், அவன் புலித்தேவன். இந்த 2 பேரும் நிம்மதியா வாழணும், நல்ல சந்தோஷ காட்டை சுவாசிக்கணும், நல்ல தமிழ் படிக்கணும் அப்படிங்கறத நாம உழைக்கிறோம். நான் உழைக்கிறேன். அப்ப அவன் நல்லா வாழணும் அப்படின்னா அதுக்கு இந்த நிலத்துல ஒரு நல்ல அரசியல் தேவைப்படுது. அந்த நல்ல அரசியலை செய்கிற ஒரே தலைவன் நம் அண்ணன் செந்தமரன் சீமான். அவனுக்கு செய்யாம நான் அமீரா படம் ஆரம்பிச்ச கூட சொன்னேன், எங்க அண்ணன் கல்யாணத்தப்ப எங்கிட்ட காசு இல்ல, கல்யாணத்துக்கு மொய் வைக்க வெறும் மலர் மட்டும் பூங்கொத்தை மட்டும் கொடுத்தோம். அன்னைக்கு காசு இல்ல. அமீரா படம் எடுக்கிறாரு, எங்க அண்ணன் எடுக்கிறார், நான் கொடுக்கறான்னு சொல்லி முதல் படம் 5 லட்சம் நான் தான் கொடுத்தேன். அதே போல இன்னைக்கு சொல்றேன், இந்த மாதத்தினுடைய இந்த 3 மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாதம் வரக்கூடிய சாட்டினுடைய மொத்த வருமானத்தையும் நான் இந்த தேர்தல் களத்துக்கு செலவு பண்ணுவேன். எவ்வளவு வருதுன்னு கேட்காதீங்க. ஈடி வந்துடும். நமக்கு தேவைப்படுற தொகை அதிகம், ரொம்ப குறைவுதான். மத்தவனா 50 கோடி 100 கோடியில மாநாடு போடுறான். நாம வெறும் 5 கோடிக்குள்ளதான் மாநாடு போட போறோம். 5 கோடியான்னு பாக்காதீங்க. நாம 8.2 விழுக்காடு வாக்கு வாங்கின கட்சி 24ல 8.22 விழுக்காடு வாங்கின கட்சி 2024ல இன்னைக்கு 8.22 கிடையாது. எல்லா பேரும் 8.22 எப்படா 8.22? நாடாளுமன்ற தேர்தல் மோடியா ராகுல் காந்தியா போட்டியில் விழுந்து ஓட்டு. இந்த தேர்தலில் நாம் நமக்கு வாக்கை எவனாலும் கணிக்க முடியாது. நீ வா தென் மாவட்டத்துக்கு பாரு. தென் மாவட்டத்தில் நாம் மகிழ்ச்சி இந்த தேர்தலில் பல இடங்களில் சட்டமன்றத்தை வெல்ல போறது சத்தியம்.